Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஜாரா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2009ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஹையர் எஜுகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து 268 டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க and 30+ வேர்ல்டு லீடிங் அகாடமிக் பார்ட்னர்ஸ் இன்ஸ்டிடியூட் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலியமா தான் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட்ல இருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை இந்த காலேஜ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்தியால இவங்களுக்கு பேன் இந்தியா பிரசன்ஸ் இருக்கு அண்ட் 23 கார்ப்பரேட் லேர்னிங் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். அண்ட் இந்த காலேஜ் சைன் பண்ணியிருக்கிற டாப் ரேங்க்டு இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா IIM நாக்பூர், SSM, IIMA, பாரதி வித்யாபீத் யூனிவர்சிட்டி, KPMG, IIM, டேக்கின் யூனிவர்சிட்டி, அமிட்டி யூனிவர்சிட்டி, அமிர்தா ஆன்லைன், டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சண்டிகர் யூனிவர்சிட்டி, தயானந்தா சாகர் யூனிவர்சிட்டி, IDSS, ஐஃபீல், IIM இண்டோர், IIM மும்பை அண்ட் IIM விசாகப்பட்டினம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய IIMs கூட இந்த காலேஜ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஆஃபர் பண்ற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டாக்டரேட் அண்ட் PhD, ஆன்லைன் MBA, ஆன்லைன் PG, ஆன்லைன் UG, General Management and Leadership, Strategy, Analytics and Data Science, Digital Marketing and Analytics, Finance and Banking, Supply Chain and Operation, Healthcare Management, Human Resource, Product Management, Cyber Security and Cloud Computing, and Technology and Analytics னு சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா இவங்களோட எஜுகேஷன் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இந்த கம்பெனில 860 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து மட்டும்தான் இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஓவரால் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த இன்ஸ்டிடியூட்டோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 37.97 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெட் வர்த் பார்த்தீங்கன்னாலும் 117.43 crores அளவுக்கு சொல்லியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸும் நல்லாவே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த IPOல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து IPO பிரைஸ். இந்த IPOவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 846 rupees அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 890 rupees. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு IPO அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். EPS வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 25.53 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 34.87 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். ஜென்ரலா இந்த மாதிரி எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுமே நம்ம NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகல. சோ இவங்களுக்கு டைரக்ட் பிரைஸ் வேல்யூஷன் நம்ம பண்ண முடியாது. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7765 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட கிராஸ் ரெவன்யூ இயர் ஆன் இயர் growth வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 28.26% சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 20.34% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் RONW பர்சன்டேஜ் வந்து 30.12% மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE வந்து 37.38% அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 35.76% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த மூணு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.30 டைம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 25ல 1 rupees per ஈக்விட்டி ஷேர் பேசிஸ்ல டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட ஹையர் எஜுகேஷன் மார்க்கெட் வந்து இயர் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 28 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 12.6% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலயுமே இந்த இன்ஸ்டியூட் ஆஃபர் பண்ற ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபினான்ஷியல் இயர் 28 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 22.2% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா இந்த ஆன்லைன் எஜுகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங் மார்க்கெட் வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த ஐபிஓல மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங், பிராண்ட் பில்டிங் அண்ட் அட்வர்டைசிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 23 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 25 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர். ஒரு லாட்டுக்கு 16 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 450 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். செப்டம்பர் 26 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 30. நெக்ஸ்ட் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 78.28% மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 57.32% மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ஜாரோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நம்மளால பண்ண முடியாது, பிகாஸ் லிஸ்டட் பியர்ஸ் யாருமே கிடையாது. இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 109 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 12.25% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.